அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய இல்லாமல் அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாம் வாழ்கிற இந்த உலக வாழ்க்கைக்கு திருமறை குர்ஆனில் பல்வேறு வகையான உதாரணங்களை சொல்லி இந்த வாழ்வின் யதார்த்தம் என்ன, இந்த வாழ்வின் உண்மை நிலை என்ன என்பதை அல்லாஹ் நமக்கு புரிய வைக்கிறான். ஏனென்றால் இந்த வாழ்க்கையை குறித்து ஷைத்தான் நமக்கு தவறுதலான பொய்யான பல நம்பிக்கைகளை தினந்தோறும் ஊட்டிக்கொண்டே இருக்கிறான். அந்த நம்பிக்கைகளை எதிர்த்து போரிட்டு நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால் இந்த வாழ்க்கை குறித்த உண்மையான தன்மை என்ன என்பதை நாம் அவ்வப்போது நினைவுபடுத்தி கொண்டே இருக்க வேண்டும். அதற்காகத்தான் திருமறை குர்ஆன் நெடுகிலும் பல்வேறு இடங்களில் இந்த வாழ்வின் உண்மை நிலை என்ன, யதார்த்தம் என்ன என்பதை பற்றி அல்லாஹ் திரும்ப திரும்ப பேசிக்கொண்டே இருக்கிறான். அதில் ஒரு இடத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், சூரா யூனுஸில், இன்னமா மசல் ஹயாத்தி துன்யா கமாயின் அன்சல்நாஹு மினஸ் ஸமா. இந்த உலக வாழ்க்கைக்கு உதாரணம் என்பது வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற தண்ணீரை போன்றதாகும். ஃபக்தலத பிஹி நபாத்துல் அர்ல் மிம்மா யஅகுலுன் நாஸு வல் அன்ஆம். வானத்திலிருந்து நாம் இறக்கி வைக்கிற அந்த தண்ணீர் மனிதர்களும் விலங்குகளும் கால்நடைகளும் சாப்பிடுகிற பூமியில் இருக்கிற தாவரங்களோடு அது சேர்கிறது, கலக்கிறது. பூமியில படுது. அந்த பூமியில எந்த பகுதியில படுதுன்னா தாவரங்கள்ல, புல்பூண்டுகள்ல, மரமட்டைகள்ல, அந்த மாதிரியான இடங்கள்ல, தானியங்கள்ல அந்த தண்ணீர் விழுகிறது. ஹத்தா இதா அகதத்தில் அருது ஜுஹுருஃபஹா வஸய்யனத். அந்த தண்ணீர் அந்த தாவரங்களுக்கு பாய்ந்த பிறகு தாவரங்கள் அப்படியே வளர்ந்து 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 ஒரு கட்டத்திலே தாவரங்கள் எல்லாம் நல்ல கவர்ச்சியாக, பார்ப்பதற்கு நல்ல பசுமையாக மாறி போய்விடுகிறது. அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன் அலைஹா. அது நல்ல கனிதருகிற அறுவடைக்கான தயார் நிலையில் வந்துவிட்டதை உணர்கிற பொழுது அதனுடைய உரிமையாளர்கள் நினைக்கிறார்கள், அந்த தோட்டத்துக்கு, அந்த தாவரங்களுக்கு உரிமையாளர்கள் நினைக்கிறார்கள், அன்னஹும் காதிரூன் அலைஹா, நாம இதன் மீது சக்தி பெற்றிருக்கிறோம். அப்படின்னா இவ்வளவு பெரிய சொத்து, இவ்வளவு பெரிய செல்வம், இதை அறுவடை செய்தால் நமக்கு ஒரு பெரிய லாபம் நமக்கு கிடைக்க இருக்கிறது. நம்ம எல்லாத்தையும் அறுத்து நாம் அதனுடைய பயன்களை அறுவடை செய்துவிட வேண்டியதுதான், அதன் மீது நாம் சக்தி பெற்றிருக்கிறோம் என்று அவர்கள் எண்ணுகிறார்கள். வலன்ன அஹ்லுஹா அன்னஹும் காதிரூன அலைஹா அத்தாஹா அம்ருனா லைலன் அவ் நஹாரன். அவ்வாறு அவர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிற தருணத்தில் இரவிலோ பகலிலோ நம்முடைய கட்டளை அந்த பூமியை அடைகிறது. ஃபஜஅல்நாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்ன பில் அம்ஸ். அந்த கட்டளை அந்த பூமியை என்ன செய்கிறது என்றால், ஃபஜஅல்நாஹா ஹஸீதன் கஅல்லம் தக்ன பில் அம்ஸ். நேற்றைக்கு அந்த இடத்தில் அந்த தாவரங்களே இல்லாததை போல அதை நாம் அறுத்து எரிந்து விடுகிறோம். கதாலிக நுஃபஸ்ஸிலுல் ஆயாத்தி லிகௌமி யதஃபக்கரூன். சிந்திக்கக்கூடிய சமூகத்திற்கு நாம் இவ்வாறு தான் நம்முடைய சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்று அல்லாஹ் திருமறை குர்ஆனில் அந்த வசனத்தை நிறைவு செய்கிறான். ஆரம்பத்திலிருந்து அல்லாஹ் சொல்லிட்டு வர செய்தி, அந்த ஃப்ரீக்வன்சியை கவனிங்க. வானத்திலிருந்து தண்ணி இறக்கிறது தான் இந்த உலகத்துக்கு உதாரணம், உலக வாழ்க்கைக்கு உதாரணம். உலகத்துக்கு உதாரணம் இல்ல, உலக வாழ்க்கைக்கு உதாரணம். உலகத்தில் நீங்க வாழ்ற வாழ்க்கை எப்படின்னு கேட்டா அப்படி வாழ்வீங்க. உங்களுக்கு நிறைய செல்வங்கள், வாய்ப்புகள், வருமானங்கள், பதவிகள், அந்தஸ்து, பேரு, புகழ், இப்படி நிறைய அப்படியே வரும். அதெல்லாம் நமக்கு நிரந்தரமானது, நமக்கு நன்மை தரக்கூடியது, நமக்கு காலாகாலத்திற்கும் இது சோறு போடக்கூடியது என்றெல்லாம் நீங்க அதை பத்தி நினைப்பீங்க. அப்படி இந்த உலக வாழ்க்கையை பத்தி, அதுல கிடைக்கிற அந்த அந்தஸ்துகளை பத்தி நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிற நேரத்துல எப்படி அந்த தண்ணீர் வந்த உடனே, அந்த மரம் செடி கொடிகள் எல்லாம் வளர்ந்த உடனே அதனுடைய உரிமையாளர் நாம இதை வச்சு ஆண்டு அனுபவிக்க போறோம்னு நினைக்கும் பொழுது திடீர்னு ஒரு காற்றோ, ஒரு மழையோ, ஒரு பேரிடியோ ஒண்ணுமில்லாம அந்த தோட்டத்தை ஆக்கிறதோ, அது மாதிரி தான் உன் வாழ்க்கையும் ஒண்ணுமில்லாம போய்விடும். இப்படிதான் வாழ்க்கைங்கிறது இவ்வளவுதான். அப்படி நினைச்ச மாதிரி இருக்கும், நல்ல வளர்ந்த மாதிரி இருக்கும், நல்ல ஆற்றல் பெற்ற மாதிரி இருக்கும், நல்ல முன்னேறிட்ட மாதிரி இருக்கும், எல்லாம் கிடைச்சிட்ட மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஒண்ணும் இல்லாம போயிடும். அப்ப வாழ்க்கை இதன் வழியாக ரொம்ப சுருக்கமா அல்லாஹ் சொல்லக்கூடிய செய்தி என்ன என்று சொன்னால், வாழ்க்கை என்பது நிரந்தரம் இல்லாதது. வாழ்வில் நீங்கள் அனுபவிக்கின்ற எந்த ஒன்றும் நிரந்தரமற்றது. வாழ்க்கை நிரந்தரம் இல்லாதது என்பதை கூட ஓரளவுக்கு ஒத்துக்கொள்கிறோம், புரிந்து கொள்கிறோம். ஆனா வாழ்க்கையில நாம அனுபவிக்கிற, நமக்கு கிடைக்கிற இன்பங்களை, துன்பங்களை
நாம அந்த இடத்துல வச்சு பார்க்கிறோமா என்று கேட்டால் பெரும்பாலும் அந்த செயலை நாம் செய்வதே இல்லை. நமக்கு ஒன்று செல்வம் வந்துருச்சு, நமக்கு ஒரு பதவி வந்துருச்சு, நமக்கு ஒரு அறிவு படிப்பு வந்துருச்சு, இந்த மாதிரி நம்ம பல்வேறு நிலைகள்ல உயர்ந்து விட்டோம். உடனே நம்முடைய மனசு என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டா, அதான் நம்ம வாழ்க்கையில செட்டில் ஆயிட்டோம், இனிமே நம்ம வாழ்க்கையில ஹாப்பியா இருக்க வேண்டியதுதான், இதெல்லாம் நம்ம நிரந்தரமா வாழ்க்கைக்கு போதுமானது, எனக்கு கிடைச்ச பேரும் புகழும் அது நிலையானது, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த செல்வம் நிலையானது, எனக்கு கிடைச்சிருக்கிற இந்த பதவி நிலையானது என்கிற உணர்வு உனக்குள்ள வருது. அப்படி இல்லப்பா, அது திடீர்னு ஒரு இரவுலையோ ஒரு பகலிலேயோ, அதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் கூட நீ நினைக்காத. நல்லா போய்கிட்டு இருக்கும் லைஃப், திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு சின்ன காரியத்துல ஒண்ணுமில்லாம போயிடும், அதை நீ கவனத்துல கொள்ளு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனத்தின் வழியா நமக்கு பாடம் நடத்துகிறான். பொதுவா இந்த செய்தி சொல்லக்கூடிய இந்த தத்துவம் இருக்குது, இந்த தத்துவத்தை நாம ஏத்துக்கிறோம். நம்மள யாருமே இந்த தத்துவத்தை மறுக்கவே மாட்டோம், எல்லாரும் ஒத்துக்குவோம். ஆமா, வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் இல்லப்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த வாழ்க்கையில அப்ளை பண்றோமான்னு கேட்டா அப்பதான் சிக்கல் வருகிறது. பெரும்பாலும் நம்ம வாழ்க்கையை அப்ளை பண்ணாததுனால நிறைய இடர்பாடுகளை நம்ம சந்திக்கிறோம், நிறைய துன்பங்களை சந்திக்கிறோம். வாழ்க்கையில நாம சந்திக்கிற துன்பங்களின் பின்னணிகளை என்னவெல்லாம் இருக்குன்னு பார்த்தா, அப்படி ஒரு பெரிய லிஸ்ட் போட்டோன்னு வச்சுக்கோங்க, அதுல முக்கியமான ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு கேட்டா, நமக்கு கிடைச்ச இறைவனுடைய அருள் நம்முடைய கரங்களை விட்டு நீங்குகிறது, அதுதான் நமக்கு ஒரு பெரிய துன்பமாக தெரிகிறது. நமக்கு ஏதோ ஒரு அருள் நமக்கு இருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியம் குறைஞ்சு போயிடுச்சு, திடீர்னு நோய் வந்துச்சு, படுத்துட்டோம், கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அல்லது கேன்சர் வந்துருச்சு, அல்லது வேற ஏதோ கட்டி வந்துருச்சு, கை காலை எடுக்க வேண்டிய தேவை வந்துருச்சு, ஒரு பெரிய நோய் வந்துருச்சு, கண்ணுல பார்வை போயிடுச்சு, செவிப்புலன்ல அந்த கேட்கும் திறன் குறைஞ்சு போயிடுச்சு, காலை கொண்டு நடக்க முடியல, பலவீனம் ஆயிடுச்சு, அல்லது கால் நொண்டி ஆயிடுச்சு. ஆரோக்கியம் என்ற அருள் வழங்கப்பட்டது, அது நம்மை விட்டு பறிக்கப்பட்ட உடனே அதன் பிறகு ஒரு பெரும் துன்பத்திற்கு ஆளாகிறோம். இப்படி வாழ்வில் எந்த அருள் நம்மை விட்டு சென்றாலும் எல்லா அருளையும் நாம் அப்படித்தான் எதிர்கொள்கிறோம். நமக்கு அருள் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த அருள் எல்லாமே செல்வமோ, ஆரோக்கியமோ, படிப்போ, அந்தஸ்தோ, பேரோ, புகழோ, கல்வியோ, ஞானமோ எல்லாமே ஒண்ணு விட்டு போகும். ஆனா மனுஷன் அந்த மாதிரி போன உடனே பெரிய துன்பத்துக்கு ஆளாகி, பெரிய பலவீனத்துக்கு ஆளாகி, வாழ்க்கையில எல்லாத்தையும் இழந்துட்டு நம்ம எப்படி வாழ போறோம் என்கிற ஒரு விரக்தியான மனநிலைக்கு ஆளாகிறான். அந்த ஆளாகிறதன் பின்னணியில் என்ன இருக்கு தெரியுமா? இது வந்த உடனே அவன் நினைச்சா முடிஞ்சிருச்சு, வாழ்க்கை செட்டில் ஆயிடுச்சு, நம்ம சூப்பர் ஆயிட்டோம், அது நிரந்தரமா நமக்கு இருந்துரும்னு அவன் மனசுக்குள்ள ஒரு கற்பனை கோட்டையை கட்டிட்டான். இன்னைக்கு நம்ம இப்படி இருக்கோம்ல, நம்ம இப்படியே தான் இருப்போம்னு நம்ம நினைக்கிறோம். அதனாலதான் திடீர்னு கிட்னி ஃபெயிலியர் தாங்க முடிய மாட்டேங்குது, போயிடுச்சு, என்ன பண்றது? அதுதான் போகும்டா, நீ முதல்ல உனக்கு ஒரு ஆரோக்கியமான உடல் வழங்கப்பட்டிருக்கிற தருணத்திலேயே ஒருவேளை இந்த ஆரோக்கியம் என்னிடமிருந்து பறிக்கப்படலாம் என்கிற உணர்வை தினந்தோறும் உன்னுடைய எண்ணத்திலே பசுமைப்படுத்து. அல்லாஹ்வை நினைச்சுப்பாரு, எல்லா நேரத்திலையும் அல்லாஹ்வை திக்ர் செய்யணும் அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துல எந்த ஒரு காரியத்தை அதிகமா செய்யுங்கன்னு சொல்லப்படவே இல்லை, ஒண்ணு தவிர. தொழுகையா அதிகமா தொழுவுன்னு சொல்லப்படல, குறிப்பிட்ட நேரத்துல குறிப்பிட்ட தொழுகை முடிஞ்சு அடுத்து வேலையை பார்க்க போ. ஒரு நோன்பா குறிப்பிட்ட காலத்துல குறிப்பிட்ட நோன்பு, அதுக்கப்புறம் நோன்பு இல்லாம ஒரு வாழ்க்கையை நடத்து. எந்த ஒரு வழிபாட்டை சொன்னாலும், எந்த ஒரு கட்டளையை சொன்னாலும் அதிகமா செய்யி என்று எதுவுமே சொல்லப்படல. ஆனா ஒரு செய்தியை சொல்லப்படுது, என்ன செய்தி தெரியுமா? அல்லாஹ்வை நினைவு கூறுதல் என்கிற விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அதிகமா நினைவு கூறுங்க. வذாக்கிரீன அல்லாஹ கஸீரன் வذாக்கிராத். அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற ஆண்களும் அதிகமாக அல்லாஹ்வை நினைவு கூறுகிற பெண்களும் அல்லாஹ் விருவருக்கும் நன்மைகளை, மன்னிப்பை தயாரித்து வைத்திருக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு ذுக்ருல்லாஹ ذிக்ரன் கஸீரா. இறை நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹ்வை அதிகமாக திக்ர் செய்யுங்கள். அதிகமா செய்யணும் ஒண்ணுதான் சொல்லப்பட்டிருக்கிறது, மற்ற எல்லாமே லிமிட்டா செய், பேலன்ஸா செய். எங்க பார்த்தாலும் ஒரே பக்கமா சாஞ்சிடாத, ஒரே காரியத்தை செஞ்சுக்கிட்டு இருக்க. இப்படி சொல்ற மார்க்கத்துல ரசூலுல்லாஹ் வந்து கேட்டாங்க சஹாபாக்கள், நாங்க ஒரே ஐடியா நம்ம தொழுதுகிட்டே இருக்க போறோம், எல்லாம் வணங்கிக்கிட்டே இருக்க போறோம், இனிமே கல்யாணமே முடிக்கல, குடும்ப வாழ்க்கையை நடத்தல, எப்ப பார்த்தாலும் இரவுல தொழுக, பகல்ல நோன்பு. இதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நான் ஒரு யூத மார்க்கத்தை, நான் ஒரு கிறிஸ்தவ மார்க்கத்தை கொண்டு வரல, ஹனீஃபம் முஸ்லிமா, நேரிய இஸ்லாத்தை கொண்டு வந்திருக்கிறேன். என் மார்க்கத்துல இதுக்கெல்லாம் இடம் கிடையாது. நான் எப்படி இருக்கணும் அப்படிதான் இருக்கும். நான் எப்படி இருக்கேன்? சில நாள் நோன்பு வைக்கிறேன், சில நாள் நோன்பு இல்லாம இருக்கேன், கொஞ்ச நேரம் தொழுகிறேன், கொஞ்ச நேரம் தொழுகையை விட்டுட்டு தூங்குறேன், கொஞ்ச நேரம் குடும்ப வாழ்க்கை நடத்துறேன், குடும்ப வாழ்க்கையிலிருந்து சில நாள் விலகி இருக்கிறேன். இந்த மாதிரி எல்லாம் கலந்து இருக்கிற, அதான் வாழ்க்கை, அதான் முன்மாதிரி.
எல்லாத்தையும் பேலன்ஸா இருக்கு சொன்ன அல்லாவுடைய மார்க்கம், அல்லாவுடைய திக்ர மட்டும் அதிகமா செய்யணும் சொல்லிச்சே. இந்த அல்லாவுடைய திக்ர என்ன தெரியுமா? இதையெல்லாம் நினைச்சு நினைச்சு பாக்குறதா. நமக்கு ஆரோக்கியம் இருக்குது, ஆரோக்கியம் இருக்கிற நேரத்தில் அல்லாஹ் நினைக்கவே மாட்டோம். எப்ப நினைப்போம்? கிட்னி ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அல்லாஹ் எனக்கு ஆரோக்கியத்தை கொடுறப்பே, உனக்கு நான் நேச்சம் பண்ற அல்லாஹ், ஆர்டருக்கு குர்பானி கொடுக்குற அல்லாஹ், 10 பிள்ளைங்களை படிக்க வைக்கிற அல்லாஹ், 10 நாள் நோன்பு வைக்கிற அல்லாஹ். எப்போ? கொடுக்கப்பட்ட ஆரோக்கியத்திற்காக நேர்ச்சை செய்த மனிதர்கள் உண்டா? இன்னைக்கு நாம இங்க எல்லாரும் அமர்ந்திருக்கிறோமே, கிட்டத்தட்ட நாம் அனைவருமே ஆரோக்கியம் இருக்க போகிற காரணத்தினால இங்க அமர்ந்திருக்கிறோம். இல்லாட்டி ஜிஹெச்ல படுத்து கிடந்திருப்போம், வேற எங்கேயும் ஒரு ஆஸ்பத்திரியில இருந்திருப்போம். அப்ப நம்ம எல்லாருமே இருக்கிற உட்கார்ந்து இருக்கவில்லை, உட்கார்ந்து அமர்ந்திருப்பது எத்தனை பெரிய பேரருள். இந்த அருளுக்காக என்னை உட்கார வைத்த ரப்பே என்று உட்காருகிற பொழுது ரப்பை நினைத்தோமா? அதற்காக ஒரு சிறு அல்ஹம்துலில்லாஹ், இறைவா உனக்கே எல்லா புகழும், ஒரு சின்ன அல்லாஹ் அக்பர், ஒரு சின்ன தஸ்பீஹ், ஒரு சின்ன திக்ரு நினைக்கவே மாட்டேங்கிறமே. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நம்முடைய உள்ளத்துல இது நமக்கு பிக்சடு. எது பிக்சடு? இப்ப நான் இருக்கேன்ல, நான் நடந்து போறேன்ல, நான் ஜும்மாக்கு வந்துட்டேன், வந்தேன் திரும்பி போகலாம், திரும்பி போறது பிக்சட். திரும்பி போகாமலும் இருக்கலாம் என்கிற ஒரு கட்டாயம் இங்க இல்லை. அந்த நிலைமை இல்லவே இல்லை, அது முடிஞ்சிருச்சு. நான் நடந்து வந்தேன்ல, திரும்ப நடந்து போவேன். வாகனத்துல வந்தோம்ல, திரும்ப வாகனத்துல போவேன். பஸ்ல வந்தோம்னா திரும்ப பஸ்ல போவேன். ஆரோக்கியத்துக்கு ஒரு பஞ்சாயத்தும் இல்லை, என்னை யாரும் தூக்கிட்டு போக வேண்டிய தேவை இல்லை அப்படின்னு நம்முடைய ஆழ்மனம் நம்புகிறது. ஷைத்தானிய நம்பிக்கை. நம்புறது கூட குற்றம் இல்லை. எப்ப அது பிரச்சனை ஆகுறதுன்னு கேட்டால், இதையெல்லாம் கொடுத்திருக்கான, இது ஒருவேளை நீங்கினாலும் நீங்கிருமே அப்படின்னா இதை கொடுத்த ரப்புக்கு நன்றி செலுத்தணுமே என்று உட்காருகிற பொழுது, நிற்கிற பொழுது, எழுகிற பொழுது, பிடிக்கிற பொழுது, நடக்கிற பொழுது, பார்க்கிற பொழுது இடையிடையே இறைவனை நினைத்து, இறைவா நீ கொடுக்கலாட்டி இந்த கண்ணை கொண்டு பார்க்க முடியாது ரப்பே, நீ இந்த ஆரோக்கியத்தை வழங்கலாட்டி நான் இப்படி வேலை செய்ய முடியாது ரப்பே, இதை கொடுத்ததுக்காக உனக்கு அல்ஹம்துலில்லாஹ், இதை கொடுத்ததுக்காக நான் உனக்கு தொழுகிறேன் ரப்பே அப்படின்னு அல்லாஹ் அவ்வப்போது உன் மனசுக்குள்ள கல்புக்குள்ள அசைவோட்டு பார். எல்லாம் அல்லாஹ்வாலதான் நிகழ்கிறது, எல்லாம் அல்லாஹ்வாலதான் நிகழ்கிறது என்பதை நீ அசைவோட்டு பார். உன்னால் உனக்கு கிடைத்து விட்ட ஒன்று உன்னை விட்டு என்றைக்குமே அகலாது என்று நினைக்கிற பொழுது ஈமானிலே ஒரு பெரும் சிக்கல் ஏற்படுகிறது. உன் வாழ்க்கையில மட்டும் சிக்கல் இல்லை, அகலாது நினைச்சுக்கிட்டு அகண்டுட்டு அது துன்பமும் பெருசு. உளவியல் ரீதியா எப்ப ஒரு மனுஷனுக்கு துன்பம் பெருசாகுதுன்னு கேட்டா, அவன் இப்படி நடக்காதுன்னு நினைக்கிறது நடக்கும்ல, அப்பதான் துன்பம் பெருசு. ஆல்ரெடி வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தான், விழுந்தாலும் விழுந்துடுறா, கவனமா இருறா, அடி விழுந்தாலும் விழுந்துடுறா, விழுந்துருச்சு அடி, நினைச்ச மாதிரியே விழுந்துருச்சுப்பா, பேலன்ஸ் பண்ணி போயிடுவான். அதை கற்பனையே பண்ணல, வண்டி ஓடிக்கிட்டே இருக்குது, திடீர் நினைச்சு கூட பார்க்கலையப்பா, அப்பதான் பெரிய பாதிப்பு. இப்பதானப்பா பேசிக்கிட்டு இருந்தார் அவரு, அதான் பெருசு சிக்கல். ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி டீக்கடையில் பேசிக்கிட்டு இருந்தாரப்பா, நீங்க பார்த்து 4 மாசம் ஆச்சு, 4 வருஷம் ஆயிடுச்சுங்க, அவரை பத்தி பெருசா கம்ப மாட்டிய, அவர் போயிட்டாருன்னா யாரை பத்தி ரொம்ப நீங்க வருத்தப்படுவீங்க? இப்போ 10 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்து சலாம் சொல்லிட்டு கை கொடுத்துட்டு போனாருன்னா அப்படி பஸ்ல அடி, ஐயோ அதுதான் பெரிய துன்பம். எது நிகழாது என்று உங்கள் உள்ளம் நம்புகிறதோ அது நிகழ்கிற பொழுது நீங்கள் துன்பத்திலே பீடிக்கப்படுகிறீர்கள். எப்போதுமே துன்பத்துக்காக இழக்கிறமே அப்படிதான். ஹைவேல போய்கிட்டே இருக்கிறோம், பெரிய வாகனம் வேகமா ஓடுது, 100 கிலோமீட்டர் ஸ்பீட்ல வண்டி போய்கிட்டே இருக்குது, திடீர்னு ஒருத்தன் குறுக்க வந்துட்டான், தாங்கவே முடியல. சில நேரங்களில் பார்க்கிறோம், வாகனம் ஓட்டுநர் வண்டியை விட்டு இறங்கி அவன் அடிபட்டு இருக்கவே மாட்டான், கிராஸ் பண்ணவன் கிராஸ் பண்ணிருப்பான், இவன் பிரேக் போட்டிருப்பான், ஆனாலும் அவனுடைய ஆட்சாவையினால இறங்கி அவனை போய் சாத்திட்டு வருவான். குறைஞ்சபட்சம் திட்டாவது அரை மணி நேரத்துக்கு திட்டிட்டு போவான். அவனால பதட்டத்துல தாங்க முடியல, இப்படி வந்துட்டான, திடுப்புன்னு வந்துட்டான, நம்ம 100 கிலோமீட்டர் வேகத்தை வந்துகிட்டு இருக்கோம், அடிச்சு தூக்கிடுறா என்ன ஆயிருக்கும். அவன் சாகலைங்க, இவன் தப்பிச்சுட்டாங்க, இவன் பிரேக்கும் போட்டுதான் வண்டி நின்றுச்சு, ஆனாலும் அரை மணி நேரத்துக்கு இந்த பிபி எகிரி போய் நிக்குது. என்ன காரணம் நினைக்கிறிய? வேற ஒண்ணும் இல்லை, அவன் எதிர்பார்க்கல. இப்படி ஒண்ணு ஆல்ரெடி இவன் எதிர்பார்த்து இருக்கிறான், இப்படி ஒரு மறுவாடு கிராஸ் பண்ணுவான் அப்படின்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட இடத்துல இந்த இடத்த கிராஸ் பண்ணும்போது இவ்வளவு ஆடுகள் கிடக்கும், இவ்வளவு மாடுகள் கிடக்கும் அப்படின்னா பிளான் பண்ணி வர்றவன் அந்த இடம் வந்தவன தானா பிரேக் போடுவான், ஸ்லோ பண்ணுவான், வண்டி ஆடு மாடு எல்லாம் கிராஸ் பண்ண உடனே வண்டியை சாதாரண மூவ் பண்ணிட்டு போவான். அவனுக்கு அது பெரிய டென்ஷனை தரவே தராது. அப்ப இந்த டென்ஷனின் பின்னணியில் என்ன இருக்கிறது? எதிர்பாராத நிகழ்கிறது, அதான் டென்ஷன்.
அப்ப நாம எதிர்பார்க்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? வாழ்க்கையில் இன்றைக்கு எனக்கு கிடைத்திருக்கிற எதுவும் எனக்கு நிரந்தரமானதில்லை. இதை எப்போது நினைச்சு கிடைச்சது அல்லாஹ் கொடுத்தான் அப்படிங்கிற நினைச்சு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக்கிட்டே இருங்க. ஒருவேளை அந்த ஆற்றல், அந்த அருள் உங்களை விட்டு நீங்கினால் நீங்கள் வாழ்வில் துன்பப்பட மாட்டீர்கள், பெரும் வேதனைக்கு ஆளாக மாட்டீர்கள். அதோடு மட்டுமில்லை, அது ஈமானையும் பாதிக்குது. எப்படி பாதிக்குது தெரியுமா? சூரத்துல் கஹஃப் 18வது அத்தியாயம், எல்லோரும் மீண்டும் மீண்டும் வாசிக்க வேண்டிய ஒரு அத்தியாயம். பல்வேறு வரலாறுகள், பல பாடங்கள், ஒரு பாடம் ரெண்டு பாடம் இல்லை. மூசா கல்தருடைய வரலாறு, துல்கர்னைனுடைய வரலாறு, யஜூஜ் மஜூஜ் வரலாறு, கஹஃப் வாசிகளுடைய வரலாறு, தோட்டக்காரர்களின் வரலாறு, வரலாறும் பாடமும் என்று சொல்லி நம் வாழ்வை பண்படுத்துகிற, பக்குவப்படுத்துகிற பல்வேறு செய்திகளின் தொகுப்பு 18வது அத்தியாயம் சூரத்துல் கஹஃப். அதுல ஒரு வரலாறு பேசுறான் அல்லாஹ். வல்ரிபலஹும் மஸல ரஜுலைன், இரண்டு மனிதர்களை அல்லாஹ் உங்களுக்கு உதாரணம் சொல்லுகிறான். வல்ரிபலஹும் மஸல ரஜுலைன் ஜஅல்னா லி அஹதிஹிமா ஜன்னத்தைன் மின் அனாபின். அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தனுக்கு நாம ரெண்டு திராட்சை தோட்டங்களை கொடுத்திருந்தோம். வஹஃபஃப்னாஹுமா பினக்ல், தோட்டத்தை சுத்தி பேரிச்ச மரத்தை கொடுத்திருந்தோம். வஜஅல்னா பைனஹுமா ஸரகா, அவற்றுக்கு இடையிலே நிறைய பயிர் பச்சைகளை கொடுத்திருந்தோம். அப்படின்னா ரொம்ப சூப்பரான தோட்டம். வகானலஹு ஸமர், அந்த தோட்டம் நிறைய பழங்களை அள்ளி கொடுத்தது, குறைவில்லாமல் கொடுத்தது. அப்படின்னா அந்த தோட்டத்துக்கு தோட்டக்காரனுக்கு செய்யப்பட்ட அருளை எல்லாம் வர்ணிச்சுட்டே வர்றான். சொல்லிட்டு இந்த தோட்டக்காரன் எவ்வளவு மோசமான ஆளா இருந்தான் அப்படிங்கிறது பின்னாடி பேசுறான். அவன் தன்னுடைய தோட்டத்துக்குள்ளே நுழைந்தான், தனக்குத்தானே அநீதி இழைத்தவனாக. என்ன அநீதி இழைத்தான்? கால லஹு சாஹிபுஹு வஹுவ யுஹாதிருஹு வதகல ஜன்னதஹு வஹுவ ஸாலிமுன் லினஃப்ஸி கால மா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. ரெண்டு செய்தி சொல்றான். அவன் அநியாயம் செஞ்சான் அப்படிங்கிறத பத்தி அல்லாஹ் சொல்லிட்டு அந்த அநியாயத்துக்கு விளக்கமா ரெண்டு விஷயத்த சொல்றான். காலமா அதுன்னு அன் தபீத ஹாதிஹி அபதா. அவன் சொன்னா, இந்த செல்வம், சொத்து, வளம், இந்த தோட்டம் கிட்டம் அதெல்லாம் நம்மளை விட்டு ஒரு காலத்திலையும் போகவே போகாதுப்பா, போகும்னு எனக்கு தோணவே இல்லை. எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த செல்வம், இந்த அருள் என் கைகளை விட்டு நீங்கிவிடும் என்று நான் நினைக்கவே இல்லை. அடுத்து ரெண்டாவது சொல்றான், ஒமா அதுன்னு சாகத்த காயிமத்தன், இந்த கியாமத்தினால் உலகம் ஒரு நாள் அழிஞ்சு போயிருங்கிறாங்களே, அதையும் நான் நம்பல. கியாமத்தினால் வருங்கிறதையும் என்னால ஏத்துக்க முடியல. இப்ப எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த செல்வங்கள் எல்லாம் என் கையை விட்டு போயிடும் அப்படின்றதே என்னால நம்ப முடியல என்று அவன் சொன்னான். இதுக்கு அல்லாஹ் கொடுக்கிற டைட்டில் என்ன? நஃப்ஸி, அவன் தனக்குத்தானே அநீதி இழைத்தவனாக தோட்டத்திற்குள்ளே நுழைந்தான். அநீதிக்கு ரெண்டு செய்தி. ஒரு செய்தி என்ன? இது நிரந்தரம், இது அழியாதுன்னா அது அவன் செய்த அநீதி. உலகமும் அழியாது, கியாமத்தினால் வராது என்று சொன்னான், அது அவன் செய்த அநீதி. ரெண்டு விஷயத்தை ஜாயின் பண்றான். நம்ம எல்லாருக்கும் தெரியும், மறுமையை நம்பாத முஸ்லிமே இல்லை. அல்லாஹ்வின் மீதான நம்பிக்கை எவ்வளவு தேவையானதோ, அவசியமானதோ, இஸ்லாத்திற்கு முக்கியமானதோ, அதற்கு இணையாக மறுமை நாளின் மீதும் நாம் நம்பிக்கை கொண்டாக வேண்டும். அவர்தான் முஸ்லிம். அதனால்தான் நபிகளார் தம்முடைய வாழ்வில் செய்த போதனைகளில் அதிகமான இடங்களில் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் யார் நம்புகிறாரோ அப்படித்தான் பேசுவார்கள். மன்கான யூமினு பில்லாஹி வல் யௌமில் ஆகிர், யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்புகிறாரோ அவர் இதை செய்யட்டும், அதை செய்யட்டும், இப்படி இருக்கட்டும், அப்படி இருக்கட்டும். தூதரை நம்புறது அதுல உள்ளதுதான், வேதங்களை நம்புறது உள்ளதுதான், எல்லாமே நம்பணும் தான். ஆனா இந்த ரெண்டு முக்கியமானது, அல்லாஹ்வும் மறுமை நாளும். இந்த மறுமை நாளை நம்புகிறவன் காஃபிராகிவிட்டான், முஸ்லிமாக இல்லை என்று எவ்வளவு முக்கியமான ஒரு நம்பிக்கையை மறுத்தால் எவ்வளவு பெரும் பாரதூரமான விளைவுகள் உண்டாகுமோ, அதற்கு நிகராக இந்த உலகத்தில் தனக்கு கிடைத்த அருளும், தனக்கு கிடைத்த செல்வமும், தனக்கு கிடைத்த வாழ்வும் அழியாமல் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும் என்று நம்புவதும் அதற்கு இணையான ஒரு குற்றமாக குர்ஆன் சொல்லுகிறது. இந்த வரலாறு தான் சொல்லுங்க. ரெண்டு செய்தி. ஏன்னா இது அழியவே அழியாதுன்னா இதுவும் அழியாது, உலகமும் அழியாது, ஒட்டுமொத்தமும் அழியாது. எனக்கு கொடுக்கப்பட்டது அப்படியே இருக்கும்னு நீ நினைச்சனா ஒரு வகையில நீ உலகமே அழியாதுன்னு நினைக்கிற மாதிரி அர்த்தம். சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவருடைய நண்பர் அவருக்கு அறிவுரை சொல்றாரு. அவர் சொல்றது கவனிங்க. நல்ல அவர் வந்து சொல்றாரு தன்னுடைய தோழருக்கு, என்னப்பா இப்படி பேசுற,
அகஃபர்த பில்லதி ஸலகக மின் துராபின் சும்ம மின் நுத்ஃபத்தின் சும்ம ஸவ்வாக ரஜுலா. உன்னை மண்ணில இருந்தும் விந்து துளியில இருந்தும் உன்னை படைச்சி உன்னை சீராக ஒரு மனிதராக ஆக்கி இருக்கிறான அந்த இறைவனையே நீ மறுக்கிறாயா? அவன் ஒன்னும் அப்படி ரெண்டு நேரம் சொல்லியிருக்கான், எனக்கு கிடைச்சது நிரந்தரம்னா கியாமத்து நாள் வராதுன்னா. ஆனா அவர் என்ன சொல்றாரு, ஏன்டா இப்படி லூஸ் மாதிரி பேசுறேன்னு கேட்கல. அகஃபர்த பில்லதி ஸலகக், உன்னை படைச்ச இறைவனை நீ மறுக்கிறாயா? அப்படின்னா என்ன விளங்குது? இது உள்ளுக்குள்ள அல்லாஹ்வுடைய மறுப்பு இருக்கு. இப்படி நாம நம்பினா, இப்படி நம்ம பேசினா எல்லாம் நிரந்தரம், அழியவே அழியாது, எனக்கு கிடைச்சது எனக்கு, நான் இப்படி இருந்துருவேன் அப்படின்னு நீ நம்பினா ஒரு வகையில் அது இறை மறுப்பு அதற்குள்ளே இருக்கிறது. அல்லாஹ்வை மறுக்கிற அம்சம் அதுக்குள்ள. அதெல்லாம் அப்படி சொல்றாரு அவரு. இப்படி சொன்னவனுக்கு அவர் என்ன சொல்றாரு, ஏன்னா அல்லாஹ்வை மறுக்கிறேன்னு கேட்கிறாரு. மாஷா அல்லாஹ் லா குவத இல்லா பில்லாஹ், அல்லாஹ் நாடியதே நடக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலை தவிர உலகத்தில் எவருக்கும் எந்த ஆற்றலும் இல்லை என்று நீ சொல்லி இருக்க கூடாதா? என இப்படி பேசுற. ஃபஸா ரப்பி அய்யூதியனி கைரம் மின் ஜன்னதிக, அல்லாஹ் என் இறைவன் உனக்கு கொடுத்ததை விட சிறந்த தோட்டத்தை எனக்கு கொடுத்து, வயுருசில் அலைஹா ஹுஸ்பானம் மின ஸமா, வானத்திலிருந்து கணக்கு தீர்ப்பதை உன் தோட்டத்திற்கு கொடுத்து, ஃபதுஸ்பிஹா ஸஈதன் ஸலகா, உன் தோட்டத்தை வழுக்கும் களிமண்ணாக அல்லாஹ் மாற்றிவிடக் கூடுமப்பா. எனக்கு கிடைச்சது என்னால் என் திறமையால் எனக்கு கிடைச்சிருச்சு, அவ்வளவுதான், இனிமே நான் தான் இந்த ஆண்டு அனுபவிக்க போறேன், இது என்ன விட்டு நீங்கவே நீங்காதுன்னு சொன்ன அவர் சொல்றாரு, என்கிட்ட சொத்து இல்லப்பா, எனக்கு செல்வம் இல்லை, ஆனா உனக்கு கொடுத்தது அல்ல எனக்கும், உனக்கு கொடுத்த அந்த தோட்டத்தை விட சிறந்த தோட்டத்தை எனக்கும், உனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தோட்டத்தை ஒண்ணுமில்லாத வழுக்குகிற களிமண்ணாகும் ஆக்குனாலும் ஆக்கிடுவான்பா. அதே மாதிரி ஆக்கிட்டான். அப்ப இது சொல்ல வருகிற செய்தி என்ன? வாழ்வில் எதுவும் நிரந்தரம் இல்லை என்பதை தினம் தினம் அனுபவியுங்கள், தினம் தினம் சிந்தியுங்கள். கொடுக்கப்பட்டிருக்கிற அருளை நினைத்து அவ்வப்போது அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருங்கள். நீங்கள் நன்றி மறந்தால் அது அல்லாஹ்வுடைய ஆபத்தை, அல்லாஹ்வுடைய தண்டனையை உங்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கும் என்கிற மிக முக்கியமான வாழ்க்கையின் பாடத்தை, ஈமானிய பாடத்தை இந்த செய்தி நமக்கு சொல்லித் தருகிறது. அதை கடைபிடிக்கிற நன்மக்களாக நாம் வாழ வேண்டும்.